நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? நானெல்லாம் வரல. உள்ள போக சொன்னாங்க, வந்தேன், அவ்வளோதான். நான் எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன். உன்னை எனக்கு பிடிக்காது, உன் குடும்பத்தையும் எனக்கு பிடிக்காது. கதிரை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே முள்ளைய கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னு என் கூட அவ்வளோ சண்டை போட்டான். ஆனா அவனுக்கே இன்னைக்கு முள்ளைய கட்டி வச்சிட்டோம். இது எல்லாமே என்னால தானே. என் மண்டைக்குள்ள இப்ப அம்புட்டு விஷயம் இருக்கு. என்னால என் தம்பி நிம்மதி இல்லாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு கில்ட்டியா இருக்கு மீனா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு ப்ளீஸ், புரிஞ்சுக்க. ஐயோ முடியல. ஏதோ இவன் மட்டும்தான் அதிசயமா குடும்பத்துல பிறந்தான். நாங்களும் அப்படியே ரோட்ல இருந்து வந்தோம். எங்களுக்கு யாரும் இல்ல பாரு. எதுக்கு எடுத்தாலும் பிளடி சென்டிமெண்ட். உனக்கே வேண்டாம்னா எனக்கும் வேண்டாம். இவன் அப்படியே பெரிய ஆளு. போ, போய் வெளியே போய் படு. இல்லையா உன் தம்பி என்னைக்கு சந்தோஷமா இருக்காரோ அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசு, சரியா? இவனுக்காகவா எல்லாரையும் விட்டுட்டு வந்த முருகா? ஏய், என்ன பண்ற? ஏய் மீனா, என்ன இங்க? எந்திரி மீனா, தயவு செஞ்சு மேல வந்து படு. வேண்டாம். நேத்து வரைக்கும் உங்க தம்பி கூட படுத்திருப்பீங்க. என் பக்கத்துல படுத்தா உங்களுக்கு கில்ட்டியா இருக்கும். நான் இங்கே படுத்துக்கிறேன் சார். ஏன் அடம் பிடிக்கிற? ஒழுங்கா மேல வந்து படு. ஒண்ணும் வேண்டாம். தரை எல்லாம் ஜில்லுன்னு கிடக்கு, சொன்னா கேளு. குளிரட்டும், ஜன்னி வரட்டும், காய்ச்சல் வரட்டும். மீனா, அடம் பிடிக்காத மீனா, ஒழுங்கா எந்திரிச்சு வா. முடியாது. நான் ஏன் கேட்கணும்? நான் உன் பக்கத்துல படுத்தா என் கை விரல்லாம் உன் மேல படும். எதுக்கு வம்பு? ஏய், எந்திரி மேல. எந்திரிங்கிறேன்ல. இதென்ன சினிமாவா? பக்கத்துல பக்கத்துல படுத்தாலே பத்திக்குங்கிறதுக்கு? நான் சொல்றது ஒழுங்கு மரியாதை கேளு. மேல வந்து படு. என் மனசு சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா? நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் சந்தோஷமா நடக்கணும் மீனா. எப்பவுமே அதெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணம் மாதிரி கண்ணா பின்னான்னு நடக்கக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மீனா. சரி, சாரி. மாமா, படுங்க, நான் தலகணி எடுத்துட்டு வரேன். கண்ணா, நீ ஏன்டா என்ன முடிச்சிட்டு இருக்க? தூங்குடா. சரிண்ணே.
மாமா ம் இங்க வந்து படுங்க. தூங்கிட்டானா? ம். இதோ பாய் விரிச்சிட்டு படுங்க. உட்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ அந்த சின்ன ரூமை சரின்றப்பவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நீ அங்கே தூங்கணுமாண்டு. இப்போ அங்கே முல்லை, நீ ஹாலில். முல்லைக்கிட்ட சொன்னதை தான் அவன்கிட்டையும் சொல்கிறேன். 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்புறமா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன். நான் ஹால்ல தூங்குறது தான் இப்ப பிரச்சனையா? எங்க தூங்குனா என்ன மாமா? ஏய், சும்மா கிளவி மாதிரி பேசாத. இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனையில நான் தூங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை மாமா. எனக்கு அது விஷயம்தான். கதிரின் ஜீவம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேனோ அதே அளவுக்கு நீயும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நீ நினைக்கிற, அதே மாதிரி நீ கஷ்டப்படாமல் இருக்கணும்னு நான் நினைக்க வேணாமா? என்ன இன்னைக்கு மாமா குறை பாசம் பொங்குது? எப்படி இடி பொங்காமல் இருக்கு? இன்னைக்கு அத்தை கிட்ட போய் எனக்காக சண்டை போட்டீங்க. அதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுச்சு மாமா. இல்லை தானே, மண்டபத்தில் தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சே. அடுத்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாமல் எல்லாம் தகச்சு போயிட்டு இருந்தோமே. ஆனால் வீட்டில் அம்மாவுக்கு பழி சொல்லித்தானே ஆகணும். அம்மா பேசினது ரொம்ப தப்பு. ஒன்றும் அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது தானே. அத்தை தானே மாமா, அவங்களுக்கு என்ன திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தானோ, நீ கலங்கம் இல்லாமல் பாசத்தில் சொல்கிற, நான் உன்னை அப்படி விட்டு கொடுக்க முடியாது தானோ. இந்த வீட்டில் எல்லாரும் உன் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்குது என்னை வச்சு தான். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு வையே, இந்த வீட்டில் உனக்கு மரியாதை எல்லாம் போயிருமே. முன்னாடி நம்ம குடும்பத்தோட கதை வேற. இப்போ புதுசாக 2 பொண்ணுங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க நம்ம வீட்டை பற்றி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நாளாகும் தானோ. இப்போ அம்மா வாட்டுக்கு உன்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா அந்த 2 வழியில் உன்னை எப்படி பார்க்கும் தானோ. என் தம்பி வந்த வீட்டில் உன்னை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த வழியில் உன்னை எப்படி பார்க்கணும். நானமோ உன்னை எப்படி பார்த்துக்கிறத வச்சு தான் வந்த வழியிலும் உன்னை மதிக்கும் தானோ. அவங்க என்ன மதிக்கிறதா மாமா இப்ப முக்கியம். அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதான் முக்கியம். தானோ, இந்த வீட்டில் எல்லாருமே முக்கியம் தானோ. இந்த வீட்டோட அச்சாணியே நீ தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, இனிமேல் இந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீ தான் அச்சாணி. உன்னை வச்சு தான் இந்த வீடே சுற்றணும் தானோ. இந்த வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைப்ப. வேற என்ன நீ எதிர்பார்த்துருக்க சொல்லு. இப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு அழுக வருது. அப்புறம் நான் அழுதுருவேன். ஏய் தானே, எனக்கு இனியும் நடந்ததெல்லாம் வெறும் கனவுதான்னு தோணுது மாமா. ஒரு நாள்ல எவ்வளவு நடந்துருச்சு மாமா. எல்லாரும் எவ்வளவு அழுதுட்டோம். நம்ம வீட்டுக்கா இப்படிலாம் மாமா? என்ன பண்றது? அத்தை சொன்ன மாதிரி நானும் தான் காரணம் மாமா. நல்லது மட்டும்தான் பண்ணுவேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி சொல்லி இப்ப எல்லாரையும் அழ வச்சுட்டேன். தானே, அப்படி நீ என்ன செஞ்ச? அத்தை சொன்ன மாதிரி ஜீவா விஷயம் தெரிஞ்சதும் நான் உடனே சொல்லிருக்கணும் மாமா. அத்தை கூட போய் முல்லைகிட்ட பேசிருப்பாங்கல்ல. எல்லாம் வேற மாதிரி முன்னாடியே முடிவெடுத்திருக்கலாம். இப்படி மண்டபத்துக்கு வந்து குழம்பிருக்க வேண்டாம்ல. அம்மாட்ட சொல்லியிருந்தாலும் இதே நடந்திருக்கும். அம்மா உடனே மாமாட்ட பேசி முல்லைக்கு கதிரை முடிச்சு வச்சு ஜீவாவுக்கு மீனாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களாக்கு.
அப்படியெல்லாம் ஒன்றுமே நடந்திருக்காது தானே. இன்னைக்கு காலையில் அந்த பொண்ணு மீனா மண்டபத்துக்கு வரும் நினச்சா பார்த்தா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுன்னு நினச்சோம். இன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் வரலண்டா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு அந்த பொண்ணு அவங்க வீட்டை விட்டு ஓடி வந்ததை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணுக்கு நம்ம ஜீவா மேலே எவ்வளவு பாசம் இருந்தா சொந்த வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு கூட அந்த பொண்ணு போவே இல்லை தானே. ஆமா மாமா. அந்த பிள்ளை கொஞ்சம் துடுக்கா பேசினாலும் நம்ம ஜீவாவை நல்லபடியாக பார்த்துக்கும். ஏண்டா ஜீவா மேலே அந்த பிள்ளை அவ்வளோ பாசம் வச்சிருக்கு. இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியதெல்லாம் கதிர்முள்ளியோட வாழ்க்கையத்தான். அது மட்டும் சரியாயிடுச்சுண்டா இன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாமே எல்லாத்துக்கும் மறந்து போயிடும். கண்டிப்பாக அந்த நாள் வருந்தானோ, நீ ஒன்றும் கவலைப்படாத தானா. நடந்ததெல்லாம் நீ சொல்லி நடக்கல, அதுவா தானா நடந்துச்சு. நடந்ததெல்லாம் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். சரி விடுதானா, என்னென்ன நடக்குமோ நடக்கட்டும், பார்ப்போம். நீ ஏன் உட்காந்துட்டே இருக்க? எல்லாம் சரியாயிடும், நீ போய் தூங்கு. நீங்கள் யாரும் மீனாவை பற்றி தப்பாக பேச வேணாம். மீனா சொன்னது எல்லாமே நெசந்து. நானும் மீனாவை 2 வருஷமாக விரும்பணும். கல்யாணம் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டோம். நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. அக்கா, உங்களுக்கு இந்த வண்டியில இடம் கிடையாது. நீங்க மூர்த்தி மாமா வண்டியில போங்க. அண்ணே, கடையில் அம்புட்டு ஜோலி கிடக்கும், உங்களை விட்டுட்டு தான் நான் போகணும். வாங்க மாமா. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், என்ன பார்க்காம உங்க அண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கியா? என்னை கொண்டு போய் ஜங்ஷன்ல விடுங்க. இது ஜங்ஷனில் விடணும், எனக்கு கடையில் வேலை இருக்கு. ஏய், உங்க மாமாடி எங்க? இவனா? இவனை போய் என் மாமன்னு சொல்லாத. லிட்டருக்கு 4 சொட்டு போட்டால் போதும், சட்டையெல்லாம் பளபளக்கும். என்ன ஒரு வெண்மை! அவன் ட்ரெஸ்ஸை பாரு. சும்மாருடி, நீ சும்மாரு. ஏன் கதிர் சார், நாங்கெல்லாம் துணி துவைக்க உங்க கடையில தான் சோப்பு வாங்குறோம். ஆனா அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது இல்லையா? ட்ரெஸ் இவ்ளோ அழகா இருக்கு. ஆமா, உன் வீட்டுல நீ மட்டும் ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற? உன் ஏஜ்ல ஊர்ல இருக்கிறவங்க எப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, நீ ஒருக்கி. டேலே, காலங்காத்தால எந்திரிச்சு வந்து போன நோண்டிட்டு இருக்கியடா, அப்படி என்னதா இருக்கு அதுல? என்னங்க மாமா? கொடு. இந்தா.
தானா ம்? அம்மா எழுந்திரிச்சாங்களா இல்லையா? இல்ல மாமா. சரி இங்கே வாரு, நீ அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காத. கண்ணா அண்ணே. அம்மாவுக்கு நீ சாப்பாடு ஊட்டி விட்டுறா. சரிண்ணே. தானா நீ ஒவ்வொருடையும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. நீ ஏன் திட்டு வாங்கிட்டே இருக்க? விடு, அவங்களா சரியாயிருவாங்க. டேய் நீ என்னடா கொடுத்துட்டு என் வேடிக்கை பார்த்து கையில் வச்சுக்கிருக்க? ஆரி போறா குறியா? எனக்கு டீ பிடிக்காதுண்ணே. அண்ணி எப்பவுமே பால் தான் தருவாங்க. மறந்துட்டீங்களா அண்ணி? சாரிடா, மறந்தே போயிட்டேன். நேத்து நைட்டும் நான் டீ தான் கொடுத்தேன்ல. ம். சரி கொடு. வேணாம் நீ வேணாம். அட குடுடா. அண்ணி ம்? குட் மார்னிங் அண்ணி. குட் மார்னிங். நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல இங்க வந்து உட்காரு. அடங்க வந்து உட்காரு. இருக்கட்டும். இல்ல பாருப்பா, இது ஓ வீடு, கொஞ்சம் ஃப்ரீயா இரு. கண்டதை விட யோசிச்சுக்கிட்டு ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காத. ஏதாவது வேணும்னா யோசிக்காத. அங்கே உன் வீட்டில் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருப்பா. முன்னாடியெல்லாம் எவ்வளோ உரிமையாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து கலகலன்னு பேசி சிரிச்சிட்டு போவோம். அதே மொழியை நாங்கள் திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, அதுக்காக உன்னை உடனே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வரல. ஏதோ துக்கம் நடந்த மாதிரி உம்முண்டு உட்காந்துட்டு இருக்காம வெளியில் வந்து கொஞ்சம் கலகலப்பாக இருந்து தான் சொல்ல வரேன். நீ ஏதாவது ஜாலியாக பேசணும்னா அந்த கண்ணை இருக்கேன், எங்கள் அண்ணன்கிட்ட பேசு, தானத்துக்கிட்ட பேசு, அம்மாட்ட பேசு. இந்த கண்ணா பால். தேங்க்ஸ் அண்ணி. முல்ல இந்தா டீ. நான் போடுற இஞ்சி டீ உனக்கு பிடிக்கும்ல, இந்தா. வேண்டாம், எனக்காக நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உனக்காக நான் தனியா போடல, எல்லாருக்கும் போடும்போது சேர்த்து தான் போட்டேன். இந்தா. வேண்டாம், எனக்கு ஏதாவது வேணும்னா நானே பண்ணிக்கிறேன். நீங்க பண்ணதெல்லாம் போதும். அண்ணா நான் வரேண்ணே. டேய், இன்னைக்கு கடையே இல்லை, எங்க போயிட்டு இருக்க நீ? லீவுன்னு சொல்லிட்டு கடையை திறந்தா யார் என்ன கேட்க போறாங்க? டேய் கடைக்கெல்லாம் போக வேணாம், வீட்டில் இரு. வீட்டில் இருந்து நான் என்னென்ன பண்ண போறேன்? வேலை செய்யாம என்னால் இருக்க முடியாது. நான் போறேண்ணே. சொன்னா கேளுடா, வீட்டில் இரு. தேவையில்லாம எதுக்கு நான் கடையை பூட்டி வச்சுக்கிட்டேன்? இங்க சும்மா இருக்கிறதுக்கு அங்கே போனா வியாபாரம் அது நடக்கும். சொன்னா கேளு கதிரு. இங்க சொந்தக்காரங்க யாராவது வந்து உன்னை கேட்டா? அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி, நான் போறேன். தானா அவனோட போயிட்டு வரட்டும். என்னமாமா நீங்களும்? நான் தான் சொல்கிறேன் இல்லை கதிரு, நீ போயிட்டு வாடா. வரேண்ணே, வரேன் நீ. டேய் வரேன்டா. சரிண்ணே. தானா கதிரு காலையில் டீயாவது குடிச்சானா இல்லையா? காலையில அப்பவே எந்திரிச்சிட்டான், டீயும் குடிச்சிட்டான் மாமா.